ஹாய் ஆல், வெல்கம் டு சாராயன் கிச்சன். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது சுறா புட்டு, அதாவது சுறா மீனில் எப்படி புட்டு செய்யலாம், இந்த மாதிரி ட்ரையாக எப்படி நம்ம புட்டு செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சுறா மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீனை வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, அதாவது ஒரு 10 to 15 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இது பார்த்திங்கன்னா தண்ணி ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ இதை தொட்டு இது மாதிரி தடவுனிங்கனாலே மேலே இருக்க அந்த கருப்பு தோல் மட்டும் நம்மளுக்கு வந்துடும் தனியாக. ஓகேங்களா, இதுதான் இதில் க்ளீனிங் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. வேகும்போது இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி அந்த தோலை பீல் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் செய்யணும். ஆல்ரெடி நல்லா கழுவிடுவீங்க, அப்போவே அதனுடைய குடல் பகுதி இதெல்லாமே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த மிடில் இருக்க அந்த இந்த முள்ளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மீதி அது மேலே இருக்க தோல் வரைக்கும் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முள்ளே இருக்காது. இப்போ நான் காட்டின அந்த நடுமுள் மட்டும்தான் இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். இது ரெக்க பகுதிக்கிட்ட இருக்கிறதையும் ஃபுல்லாக அந்த முள் மட்டும், அந்த எலும்பு மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி எலும்பு மாதிரி தான் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெசரி விட்டுக்கோங்க. இதில் மேலே அந்த தோல் கொஞ்சம் நரன்னு இருக்கும். ஸோ வேணால் அது மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டி எடுக்கும் போதும் இந்த தோல் மேலே இருக்கிற அந்த போர்ஷன் தான், ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா கழுவிட்டோம், வேக வச்சிட்டோம். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சொரப்பாக கையில் நம்மளுக்கு ஒரு மாதிரி கம் மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு டைம் நீங்கள் கழுவிட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இதில் தண்ணி படக்கூடாது. அதாவது நம்ம புட்டுக்காக இப்போ நான் எடுத்து வைக்கிறேன் பார்த்திங்களா, இதில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் ரொம்ப பிசையாமல், அதாவது சும்மா அப்படியே உதிரியாக வர மாதிரி மட்டும் பிச்சு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நடு எலும்பு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, இந்த போர்ஷன் மட்டும், இது வால் பகுதி. ஸோ அதுவுமே கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஓவரால் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இருக்கிற மொத்தம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 மீன் மட்டும் வாங்கியிருந்தேன். அந்த 2 மீனுக்கு உண்டான அளவு பார்த்திங்கன்னா இவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி பிச்சு அதாவது எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இது நம்ம தக்காளி ஆட் பண்ணாமல் செய்ய போகிறோம். ஓகேங்களா, ஸோ தக்காளி ஆட் பண்ணாமல் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு 2-3 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதே நீங்கள் தக்காளி போட்டும் நீங்கள் செய்யலாம். ஆனால் அது கொஞ்சம் உங்களுக்கு தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ ட்ரையாக கிடைக்கணும், புட்டு மாதிரி உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கணுன்னா தக்காளி ஆட் பண்ணாதீங்க. ஸோ எப்படி நான் பண்ணுறேன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. இப்போது இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அதாவது கடாய். ஓகேங்களா, ஏன்னா இது உங்களுக்கு அடிப்பிடிக்கும். நம்ம சிம்மில் வச்சு தான் ரொம்ப நேரம் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அளவுக்கு பொடியாக நறுக்கி நான் வச்சுருக்கேன். இதை இது எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்துக்கணும் பிகினிங்கில். இதுக்கு உண்டான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லை உப்பு இழுக்காது, நீங்கள் பாட்டுக்கு நிறையா போட்டுட்டிங்கன்னா கஷ்டம். ஸோ நான் போட்ட மாதிரி உப்பும் மஞ்சள் பொடியும் எப்போவுமே நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கும். அதுக்காக தான். இப்போது இதில் பார்த்திங்கன்னா இதுவுமே 2 பூண்டு, நல்ல பெரிய பூண்டுலேயே 2 பூண்டு எடுத்திருக்கேன், பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பாருங்கள், வெங்காயம் நல்லாவே கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த பூண்டு நான் சேர்க்குறேன். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் சுறா புட்டு நீங்கள் சாப்பிடும்போது இந்த பூண்டு எல்லாமே பல்ல கடிப்படணும். அதுக்காக இப்போ 2 ஈர்க்க கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையுமே இது கூடவே நல்லா நம்ம கிண்டி விட்டு எண்ணெயோடு, இந்த கருவேப்பிலையை நம்ம ஒதுக்கக்கூடாது, நம்ம சேர்த்தே சாப்பிட்ணும். அதுக்காக எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், சேர்த்து வெங்காயத்தை கூடவே. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே உங்களுக்கு வதங்கிடுச்சு, நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ பூண்டுக்காக தான் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நான் கிண்டுறேன், அதோட பச்சை வாடை போகிறது வரைக்கும்.
இது கூடவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் வந்து காஞ்ச மிளகா தான், சாரி அதான் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். ஏன்னா என் பசங்க வந்துட்டு பச்சை மிளகா நான் ரவுண்டாக நறுக்கி நான் போட்டேன்னா ஒரு வாட்டிக்கும் எடுத்து எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் நான் பெஸ்ட்டு இந்த மாதிரி சில்லி பவுடரே போட்டுக்கலான்னு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பொடி பொடியாக பச்சை மிளகாய் நல்லா ஒரு 4 மிளகாய் அந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஃப்ளேவருமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த சில்லி பவுடர் நல்லாவே கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த சுறா மீனை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு மாதிரியே நான் வந்து உதிரியாக வச்சுருக்கேன், தெரியுதுங்களா. இதில் தண்ணி படக்கூடாது மெயினாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டுச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே கெட்டு போயிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜும் பண்ணிக்க முடியாது. இது வந்து நீங்கள் தாராளமாக 2 நாள் 3 நாளைக்கு நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு கிடையாது. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே இது வந்து சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்னென்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுதான் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ்ஸே. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பிடிச்சிடும், இல்லைனா ஒன்றோடு ஒன்று சேராமல் அங்கங்கே திட்டாக பெருசாக குண்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாருங்கள் உடைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உடச்சி விட்டு நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க சிம்மில் வச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகணும். நான் ஃபஸ்ட்டு போட்டப்போ எப்படி இருந்தது, இப்போ பார்த்தீங்களா கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு இதுதான் ஃபைனலு. இந்த அளவுக்கு வந்து நல்லா உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம சுறா மீனில் தான் இதை செய்வோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சுத்தமாக முள் இருக்காது. மற்ற எல்லா மீன்லேயுமே வந்து பொடி முள் உள்ளே இருக்கும். நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த பொடி முள் வந்து உங்களுக்கு வந்து கையில் மாட்டோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சுறா மீனில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ உடம்புக்கு நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.